எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து இதோ இங்கே பாருங்கள் குட்டி பையனும் அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டான். ஸோ இது வந்து ஒரு மாடல் மாதிரி வச்சுருக்காங்க. கேப்கார் இருக்குன்றது வந்து ஒரு மாடல் மாதிரி வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ சும்மா அதுக்குள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. உட்காந்துக்க உட்காந்துக்க உட்காந்துக்க. முடிஞ்சோன்னே அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ தான் என்ட்ரன்ஸ் முடிஞ்சு இப்போ தான் நடக்கிறோம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டு வந்தோம். செச்சாவும் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் ஸ்லோவாக நடந்துட்டு வந்தாங்க. அவங்களும் நல்லா அழகாக வந்து க்யூட்டாக வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா சைன் போர்டில் லங்கா வி தெரியுமா கசேன்னு எழுதியிருந்தது. ரொம்ப க்யூட்டாக. ஓகே யாரு வெல்கம் டு ஸ்கை கேப். ஹலோ சிச்சா, இங்கே நிற்கிறீங்களா? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? இங்கே என்னங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெங்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த ஏரியாவில் என்டர் ஆனோடனே ஒரு தனி ஃபீலிங் தான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னமோ ஜாலியாக நிறைய ஷாப்ஸு, என்னமோ வந்து எங்களுக்கே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அந்த மாதிரி இந்த ஏரியா இருந்துச்சு. செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அட்மாஸ்பியர் எல்லாமே. ரொம்ப நிறைய கடைகள் இருந்துச்சு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ சுற்றி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய மியூசிக் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ மியூசிக் என்னால் போட முடியாது, காப்பிரைட் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜாலியாக வந்து இந்த ஏரியாலே கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தோம். என்னென்னலாம் இருக்குது அப்படி சொல்லி. இங்கே தான் டிக்கெட்டும் இங்கே எடுக்கணும். இங்கே டிக்கெட் எடுக்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க. ஸோ எங்கள் ஹாலோட க்யூட்டாக நாங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக. ஸோ எல்லாருக்குமே ஒரு புதுசாக இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாக கூட இருந்துச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம். பட் ஜாலியாகவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபுட் கடை வந்து இருந்துச்சு. சரி, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கே, இங்கே ஒரே சாப்பாடு கடையாக இருக்கே, நமக்கு தான் சாப்பாடு கடை பார்த்தாலே ஒரு நான் வந்து கொஞ்சம் ஃபுட்டி. ஸோ சாப்பாடு கடை பார்த்தோன்னே அந்த பக்கம் தான் என் கண்ணெல்லாம் போச்சு. என்னென்னமோ விற்றுட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் நம்ம வாங்கலாமா? ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, சரியான காசு. ஒரு தண்ணி பாட்டில் கூட ரொம்ப காசு. பட் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு. ஏதாவது கொஞ்சம் இனிப்பாக குடிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நடக்கிறதுக்கு சொல்லி கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாச்சும் குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ தண்ணி ஏதாவது குடிக்கலாம்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன தண்ணி குடிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. பட்டு சரி, நம்மளும் வந்து ஏதாச்சும் இது தண்ணி வாங்கலாமே. இங்கே வந்து நிறைய கொறிக்கிற மாதிரி கூட நிறைய கடை இருந்துச்சு. ஒரு ஸ்நாக் மாதிரி கூட நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. நக்கட்ஸு, பர்கரு அந்த மாதிரிலாம் நிறைய விற்றுருந்தாங்க. நான் வந்து தண்ணி தான் வாங்கலான்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு தண்ணி தான் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு ஜூஸ் தண்ணி மாதிரி குடிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோகனட் ஷேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம தண்ணி வாங்கிக்கலாம், அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே சும்மா ஒரு என்னென்னலாம் இருக்குது அப்படியே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கறிப்பப்பு, அப்புறமா பனானா பீஸாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியாக நான் இங்கே தான் வந்தேன். ஸோ 4 தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா என்னால் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தூக்க முடியாது. பட் 4 எல்லாருக்குமே போதுமானதாக இருந்துச்சு. ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஐஸ்கிரீம் போட்டு Tiga janggung, dua the choco. Dua choco. Ini have. Oh, okay. Okay.
Berapa? Satu RM7. Empat belas 24. Satu RM7 dah. என்னென்ன டிக்கெட் ப்ரைஸ் பற்றி ஹஸ்பண்ட் விசாரிச்சிட்ருக்காரு, என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களாம் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஜாலியாக. என்ன ஏது அப்படி Ryan, Ryan, hold Hakima's hand. No, come. Hold Hakima. Hakima, kay padi. Pichuko. Ama rendu. கஷ்டப்பட்டு நடந்து மேலே ஏறி வந்தாச்சு. இப்போது நாங்கள் கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து புக் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ஹாஷிம் புக் பண்ணால் அவங்க வந்து எப்படி புக் பண்ணாங்கன்னா அடியிலையும் வந்து பாட்டம் வந்து கிளாஸ் பாட்டமாக புக் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்மளால் டக்குன்னு ஏற முடியல. அந்த கிளாஸ் பாட்டம்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கிளாஸ் பாட்டம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பறக்கும்போது கீழே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹாஷிம் வந்து நல்லா க்ரியேட்டிவிட்டியாக அந்த மாதிரி புக் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த கிளாஸ் பாட்டமில் போகிறதுக்காக. அது வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்ருக்கலான்னு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா கிளாஸ் பாட்டம் வந்து அது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கூட. ஸோ எல்லாத்துலேயும் இருக்காது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ இனிமேல் வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கேபிள் கார் ட்ராவல் பண்ணும்போது அந்த வியூஸு, அப்புறம் அங்கே மேலே போய் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.